Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. இன்னைக்கு தமிழக அரசு சமூக நீதினா என்னன்னு தெரியாம இருக்கிற தமிழக அரசு, அதே வேளையில சமூக நீதியில PhD நம்ம படிச்சிருக்கிறோம். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சமூக நீதினா இந்தியாவிலே அவர்தான். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய கொள்கையை நம்ம கடைபிடித்து, மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைனா என்ன? சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம். இதை கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும். பாட்டாளி கட்சி என்ன, எதுக்காக நம்ம கட்சி தொடங்கணும்? இவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க ஆட்சிக்கு வரணும், நம்ம தொடங்கணும். நம்ம ஆட்சிக்கு வரணும். அதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றம். அதான் நம்முடைய இலக்கு. அதாவது பிரைமரி முக்கியமான இலக்கு அதுதான், அடிமட்ட இலக்கு. அதுல எப்படி வருவோம், எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம்? ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான். நம்ம பொதுச் செயலாளர் சொன்னார்ல, எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க போறோம்? ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க. எவ்வளோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கு, எந்தெந்த சமுதாயம் இருக்குன்னு பின்தங்கிய நிலையில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது ஏதோ வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, எவ்வளோ சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 377 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. 377 சமுதாயங்கள். ஆனா அந்த 377 சமுதாயங்களோட நிலை தெரியுமா? இதுல யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கலன்னு தெரியுமா? இல்ல. எப்படி தெரியும்? அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தாதான் தெரியும், சர்வே தான் தெரியும். மத்திய அரசு செய்கிற சென்சஸ் கூட தெரியாது. அதுல தமிழ்நாட்டில் செய்கின்ற சர்வேல தான் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல, எது கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம செயல்படுத்த போறோம். நம்ம அதுக்கு தான் அது ஒரு திட்டம் இருக்குது. அதன் பிறகு இன்னொன்று, நம்முடைய தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஒரு பயணம், ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். எல்லா பகுதியிலும் நான் வரப்போறேன். தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் வரப்போறேன். நான் எல்லாம் நம்ம முக்கியமான கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரப்போறோம். நான் இதெல்லாம் நிறைய அடுத்து நம்ம பார்க்க போறோம். நம்ம செயல் திட்டம் நாம் போனோம். ஆனால் எல்லாத்தோட அடித்தளம் எது? அடுத்த 3 வாரத்தில் நீங்க செய்யறது தான். நீ செய்யறது தான், உறுப்பினர் சேர்க்கறது தான் அது அடித்தளம். ஏன்னா நம்ம வருகின்ற 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்கும். பாட்டாளி கட்சி அங்கமா இருக்கின்ற கூட்டணி ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில். அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் நம்ம ஆட்சி. அதான் இவங்ககிட்ட போய் கேட்டுட்டு, இவங்ககிட்ட போயிட்டு இந்த கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு பண்ணுங்க, இந்த நீர் திட்டங்களை கொடுங்க, தடுப்பணைகளை கட்டுங்க. இதுதான் அடித்தளம். தடுப்பணைகளை கட்டுங்கயா. மழை இன்னும் கொஞ்ச நாள்ல வராது. இப்ப ஏதோ கொஞ்சம் பேஞ்சிட்டு இருக்குது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால இன்னைக்கு இப்ப கொஞ்சம் இன்னொரு 2-3 வருஷம் 5 ஆண்டுகள் மழை பெய்யும். அதன் பிறகு மிகப்பெரிய வறட்சி தான் வரப்போகுது. இந்த ஆத்துல போற தண்ணியை தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க. ஏன்? மணல் கொள்ளையை அடிக்க முடியாது. இப்படியெல்லாம் ஆட்சி நடத்துறாங்க. மணல் எடுக்க முடியாதான், அதனால தடுப்பணை கட்ட மாட்டோமா? அப்போ ஒன்னொன்னும் இவங்க கிட்ட கேட்டு அதுல நம்ம அந்த இடத்துல இருந்துட்டோம்னு வச்சுக்க. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் தாமிரபரணியில் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை, வைகை ஆத்துல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை, காவேரியிலையும் பாலாத்திலையும் தென்பண்ணையிலையும் பெரிய ஆத்துல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை. அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 5 கிலோமீட்டர் தடுப்பணை. இதை செய்தால்தான் நிச்சயமாக இந்த நீர் மேலாண்மைக்கு ஓரளவுக்கு ஒரு விடிவு வரும். இன்னும் எவ்வளோ திட்டங்கள் இருக்கு, நமக்கு தெரியுது, செயல்படுத்த முடியல. அவங்களுக்கு தெரியல, செயல்படுத்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்த மாற்றி மாறணும். இந்த இடம் மாறணும். அதனால இதற்கு நீங்கள் எல்லாம் வேலை செய்யுங்கள், பணியாற்றுங்கள். வேகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். தொடர்ந்து நான் வரப்போறேன். நான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் பிரச்சனைனா அங்கே முதல்ல அங்கே ஓடி வருவார். அதே போன்று நானும் நிச்சயமா அங்கே பிரச்சனை ஏதாவது, அந்த காலம் வேற இப்போ வர, அந்த காலம்லாம் இவர் நம்மளுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியும். அப்பப்போ அப்படி எவ்வளோ மோசமா அப்படி இப்படி இருக்கும். அதெல்லாம் இப்போ வேற மாதிரி நம்ம அணுகிறோம். இப்போ கூட அந்த அரிட்டாப்பட்டிக்கு வந்தோம், டங்ஸ்டன் போட்டு வந்து அவங்களுக்கு உறுதி கொடுத்து திட்டம் கொடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதை வலியுறுத்தி தான் எல்லாமே அடுத்த கட்டத்திலாம் வந்தாங்க. எல்லாம் ஒன்று நம்ம செய்ய போகிறோம். தாமிரபரணியை காப்போம் சொல்லிட்டு 2 நாள் பயணம் மேற்கொண்டோம். வைகை
ஆற்றை காப்போம் சொல்லிட்டு காவிரி ஆற்றை காப்போம் 3 நாள் நடைபயணம் வந்தோம். இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைய செய்ய வேண்டும். இப்போ இருக்கிற சின்ன சின்ன கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாயிடும். அதனால் அதெல்லாம் நீங்கள் மனசில் ஏற்றிக்க வேண்டாம். நம்ம மாட்ட வேகமாக நம்ம முன்னேறுவோம். அதனால் இப்போ கூட சொன்னார், யார் பேசுகிறப்ப சொன்னார், சிவான்னு நினைக்கிறேன். சிவா சொன்னார் நிரந்தர தலைவர்னு சொன்னார். நிரந்தரம் யாருக்கும் கிடையாது. இது நம்ம கட்சி ஜனநாயக கட்சி. பொதுக்குழு முடிவு பண்ணணும். பொதுக்குழுவால் யார் தேர்வு பண்ணுறாங்களோ அவங்க தான் பதவியில் இருப்பாங்க, பொறுப்பில் இருப்பாங்க. அதிகாரம் அவங்க தான், லெட்டர் கொடுக்குற அதிகாரம் அவங்க தான், தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தான் அங்கீகாரம் பண்ணியிருக்குது. இது இல்லாமல் யாரும் நிரந்தரமாக இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க. நான் இன்னைக்கு நீங்கள் என்ன தேர்வு பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளோதான். ஏதாவது அதனால அந்த வகையில் ஆனால் என் மனசில் நான் உங்களோட சேர்ந்து ஒரு தொண்டனாக தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன். யாரும் அடிபணிந்தவர்கள் கிடையாது. நீங்க எனக்கு அடிபணிந்தவர்கள் கிடையாது. நீங்க என்னுடைய சக தோழர்கள். அப்படிதான் ஒரு இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், வளர்க்க முடியும். அதான் என் மனசுல இருக்குது. அல்ல நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிலாம் மனசுல இருக்கக்கூடாது. இல்லை, என் மனசுல அப்படிலாம் இல்லை. நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். ஒன்னா எல்லாமே நம்ம ஒரு சகோதரர்கள் தான். எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து வந்தாலும் சரி, இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் வந்தாலும் எல்லாமே நீங்கள் சகோதரர்கள் தான். அதனால் அந்த வகையில் நம்ம பார்க்குறோம். பாட்டாளி கட்சி எல்லா சமுதாயத்திற்கும் சார்ந்த கட்சி, எல்லா மதத்திற்கும் சார்ந்த கட்சி அது. ஆனால் நம்முடைய அடித்தளமே அதுதான். கட்சியில் நம்ம பார்த்தா இப்போ நம்ம ஒரு 2 பொதுச் செயலாளரும் சரி பொருளாளரும் தென் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. இது எந்த கட்சியிலையும் இருக்குது. அது போய் இருக்கா? நம்ம கட்சியில் இருக்குது இல்லை. அதனால இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லி நம்முடைய கடந்த கால நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம், இனி நம்ம என்ன செய்ய போறோம், தெளிவா நம்ம கருத்து இருக்கு, நம்முடைய கொள்கை இருக்கிறது. அதனால அந்த வகையிலே நீங்க நல்லா வேகமா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நான் இருக்கிறேன். என்னை பத்தி தெரிஞ்சிருக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பார்த்துப்பேன். கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நான் இருக்கிறேன். நான் ஏன்னா இப்ப நல்ல ஒரு கடந்த ஒரு 3-4 நல்ல நமக்கு ஒரு குழு நல்ல டீம் அமைஞ்சிருக்குது. நான் இப்ப இந்த மாநாடு பத்தி பேசியிருந்தாங்க, பொருளாளர் பேசியிருந்தாங்க. நான் இல்லை அவங்க பேசல, நானும் பேசியிருப்பேன் அடுத்தது. ஏன்னா அவ்வளோ வாகனங்கள் தென் மாவட்டத்திலிருந்து வந்தது. அவ்வளோ வாகனங்கள் ரவி ஓம் பகுதியிலையும் ரமேஷ் மேற்கு பகுதியிலேருந்து வந்தது. ஆனால் தென் மாவட்டங்களில் இன்னும் அதிக அளவில் எனக்கே நான் ஆச்சரியம், என்னடா இவ்வளோ வாகனங்கள் இவ்வளோ வண்டி வந்துட்டு இருக்கு, எனக்கே ஒரு ஆச்சரியம் வந்தது. அவ்வளோ ஏன்னா திட்டமிட்டு அவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்துருக்கு. கன்னியாகுமரியில், தென்காசியிலேருந்து, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் எல்லாம் அங்கேருந்து இன்றைக்கு நான் எல்லா மாவட்டம் சொல்ல வேண்டாம். அப்புறம் நான் எந்த மாவட்டம் சொல்லலைன்னு வச்சுக்க போறீங்க. எல்லாத்துலேயும் வந்திருந்தாங்க. மாவட்டம் அவ்வளோ ஆர்வமாக அங்கே மாநாட்டில் பங்கேற்று அந்த மாநாடு ஏதோ வன்னியர் மாநாடு கிடையாது. இது சமூக நீதி மாநாடு, சமூக நீதிக்காக நடத்த மாநாடு. இப்போ ஏதாவது இப்போ ஒரு கூட்டம் கூடுறோம், ஒரு பொதுக்கூட்டம் 2000-3000 பேர் கூட்டம் போட்டுட்டு ஒரு கோரிக்கை வச்சேன்னா அரசாங்கத்தில் அந்த கோரிக்கை கூட போகாது. ஆனால் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அங்கே கூடி செய்யுங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. எல்லா சமுதாயத்திற்கும் அவர்களுடைய சமூக பின்தங்கிய நிலை, மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு எல்லா சமுதாயத்துக்கும் கொடுங்க. பட்டியலின மக்களுக்கு கூடுதலாக 2 விழுக்காடு அதிகப்படுத்துங்க. இந்த உச்சவரம்பை 50 விழுக்காடு உச்சவரம்பை அதை நீக்குங்க. இப்படிலாம் எவ்வளோ சமூக நீதி பிரச்சனைகள்லாம் எடுத்து அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறோம். இவ்வளோ பேசியும் தமிழ்நாடு அரசு செவிடா இருக்கு. அதாவது காது கேட்கல, அவனுக்கு கண்ணு பார்வை தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு தமிழக அரசும். அது தெரிஞ்சும் வேணுமே, அதாவது தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கணும், எழுப்ப முடியாது. முதலமைச்சர் அந்த நிலையில் தான் இருக்கிறாரு. இப்போ தெரியுது அவருக்கு இதெல்லாம் இருக்குது, பண்ணலாம். சாதாரணமா ஒரு 2 மாதத்துல பண்ணிட்டு போயிடலாம், கணக்கெடுப்பு நடத்திடலாம். ஆனா அதெல்லாம் அவருக்கு வேண்டாம், விருப்பம் இல்லை அவருக்கு. தெலுங்கானாவில் நடத்திட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டாங்க, ஜார்க்கண்டில் இவ்வளோ மாநிலங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் எங்கள் மனதிலே வையுங்கள். வேகமாக இந்த செயல் திட்டங்களை செயல்படுத்துங்கள். நான் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் வரப்போறேன். நான் அது மட்டும் இல்லை, இடையில எந்த பிரச்சனை இருந்தாலும், அங்கே பொது பிரச்சனை, ஊர் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் நான் இருக்கிறேன். நான் வருவேன், நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும். நம்ம வேகமாக நாம் அணுகுவோம், முன்னேறுவோம். நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒற்றுமையாக நாம் பாடுபடுவோம், முன்னேறுவோம். நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அதை
எப்படி நாம் அந்த வளர்ச்சியை அடைவோம் என்றால் நம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக வர வேண்டும், வர வைப்போம். அதுவரை நாம் போராடி கொண்டு நாம் முன்னேறுவோம். நாம் உழைப்போம். நன்றி.